வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இனுடைய கவுன்சிலிங் எனக்கு வேணாம், நான் வந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கவுன்சிலிங்கில் நம்ம வந்து ரவுண்ட் 1 இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எதில் அட்டன் பண்ணாலும் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கவுன்சிலிங்கில் கொடுத்துருக்கிற அலாட்மெண்ட்டோ இல்லை அதில் இருக்கக்கூடிய காலேஜஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங்கில் இருந்து நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணீங்களோ, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 5000 rupees பே பண்ணியிருப்பீங்க, எஸ்சி எஸ்டி வந்து 1000 rupees பே பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னா, ரிட்டர்ன் வரும் அப்படின்னா அந்த பேங்க் சார்ஜஸ் போக ரிமைனிங் வரும். ஓகே, அதுக்கு வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா, உங்களுடைய டிஎன்இஏ வெப்சைட்டில் பார்த்துட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ்னு ஒரு இருக்கும். அந்த புக்லெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் லாஸ்ட் 1 or 2 பேஜஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபார்மை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதை தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டு தி செக்ரட்டரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 டைரக்ட்லி. இந்த இதுக்கு வந்து நீங்கள் அட்ரஸுக்கு உங்களுடைய இதை லெட்டரை அனுப்பணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங் டு ஜாயின் த அலாட்டட் காலேஜஸ் கவுன்சிலிங் ஃபீஸ் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்னு அப்படி டைப் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி ஐ ஹாவ் பெய்டு எவ்வளோ ருபீஸோ அதை எழுதிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி எழுதிக்கோங்க. ஐ ஹாவ் பெய்டு கவுன்சிலிங் ஃபீஸ் மோர் தென் 2 times பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரியது, இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபேட்னா அதுக்குரியது. ஸோ எது ரீசனோ அதை மட்டும் டைப் பண்ணி உங்கள் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஐ ஹாவ் பீன் அலாட்டட் சீட் இன் த ஃபாலோயிங் காலேஜ் பட் நாட் வில்லிங் டு ஜாயின். அலாட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருச்சு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், காலேஜ் கோடு, எந்த காலேஜுக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்துச்சு, எந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வந்துச்சு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து சப்போஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி நீங்கள் வந்து நாட் அப்ளை பண்ணால் விட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ரெக்வஸ்ட் டு ரீஃபண்ட் பெர்மிஷன் பெர்மிசபிள் கவுன்சிலிங் ஃபீஸ். பெர்மிசபிள் அப்படின்ற மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5000னா 5000 ஃபுல்லாக வராது, ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால தான் அவங்க பெர்மிசபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் யார் ரீஃபண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமோ அந்த அக்கௌண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே டெய்லி தெளிவாக கொடுத்துடணும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய பாஸ்புக் இது கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்களா, ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுடைய காப்பி இதில் வச்சு அதில் சைன் பண்ணி நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிடணும். ஸோ இது வந்து அவங்க ரெஃபர் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் டயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க, உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு காலேஜ் இன்ஃபர்மேஷன்ற ஒரு புக்லெட்டில் இருக்கும், புக்லெட்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த இதில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு டைப் பண்ணிக்கலாம், ஹேண்ட் ரிட்டன் கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.